மகாராஷ்டிராவுடைய எல்லோரா குடைவரை கோயிலுக்கே அடித்தளமிட்ட நம்ம தமிழ்நாட்டில் அமைய பெற்ற முதலாக கட்டப்பட்ட குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மாமண்டூர் கிராமத்தில் அமைய பெற்ற குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாமா? இந்த குடைவரை கோயில் எங்கே அமைய பெற்றிருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற வழியில் மாமண்டூர்ன்ற கிராமத்தில் அமைய பெற்றிருக்கு. லொக்கேஷனை இந்த வீடியோவோட பின்னில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த குடைவரை கோயிலை முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் 7ஆம் நூற்றாண்டில் என்னுடைய கடவுளுக்காக நான் எப்பொழுதுமே செங்கல்லையோ இல்லை மணற்கற்களையோ வச்சு கோயில் கட்ட மாட்டேன், காலத்தால் அழியாத கற்களால் தான் கோயில் கட்டுவேன்னு சொல்லிட்டு இந்த பாறையை குடைய ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. முதலாம் மகேந்திரவர்மன் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறினதுக்காக தான் இந்த சிவன் கோயிலை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. குடைவரை கோயிலில் மும்மூர்த்திகளுக்கான கருவறை தான் அமைக்கப்பட்டதாகவும், அதில் ஒரு கருவறை மட்டுமே சிவனுக்காக நடுவில் இருக்கிறத ஒதுக்கப்பட்டு மீதி ரெண்டுமே முடிவு பெறாம நிலையில் இப்பயுமே இருக்குது. இந்த குடைவரை கோயில் முடிவு பெறாமல் இருக்க காரணம் ஒருவேளை பாறைகளுடைய பலவீனமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் தான் சாணக்கியர்களும் இங்கே படையெடுத்து வந்ததுனால இந்த கோயிலை கட்டி முடிக்க முடியாத நிலைமை வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாமண்டூர் மலையில் மொத்தமாக 4 குடைவரை கோயில்கள் இருக்குது. அதில் 3 முழுமை பெறாமலும், ஆனால் ஒரே ஒரு குடைவரை கோயிலில் மட்டும்தான் சிவனை கருவறையில் அமைய பெற்று வெளியில் பார்த்திங்கன்னா பாலகர்கள் அவ்வளோ அழகாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பங்களை உற்று நோக்கும் பொழுது அந்த கலைத்திறனையும் அந்த அமைப்பையும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதே அமைப்பை நீங்கள் மகாபலிபுரமில் இருக்கிற ஃபைரத்தாஸ்லேயும் பார்க்கலாம். 5 ரதங்கள்னு சொல்லப்படுற ஃபைரத்தாஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய பல்லவர்களுடைய கல்வெட்டுக்கள் காணப்படுறத நான் இந்த காணொளியில் பதிவு பண்ணியிருக்கேன். அதையும்
முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஒரு செல்ல பட்டப்பெயரும் உண்டு, விசித்திர சித்தன். ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னா, முதலாக பாறையை குடையும் வித்தையை கையாண்ட ஒரு மாமன்னர் அப்படின்னா மகேந்திரவர்மன். அதனால தான் அவருடைய பெயர் விசித்திர சித்தன் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாமண்டூர் மலைக்கு பின்புறத்திலேயே பார்த்திங்கன்னா ஏரியும் ஒன்று வந்துட்டு நிறுவியிருக்கார். காரணம் என்னென்னா, அந்த ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் தான் வந்து காஞ்சிபுரம் மாநகருக்கே அப்போ வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஏரியோடைய பெயர், அப்பொழுது இருந்த பெயர் சித்திரமேக தடாகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா சித்திரமேகன் அப்படின்றது முதலாம் மகேந்திரவர்மனுடைய மற்றொரு பட்டப்பெயர் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த குடைவரை கோயிலை எடுத்துக்காட்டாக வச்சு தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லோரா குகை கோயிலை வந்துட்டு நிறுவப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. இவ்வளவு தனி சிறப்புகளை கொண்ட நம்ம ஊரில் அமைய பெற்ற மாமண்டூர் குகை கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோயில்கள் பற்றின பெருமைகளையும் சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம காஞ்சிச்சோழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை அடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.